வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ரயில்வே சம்மந்தப்பட்ட வேலைவாய்ப்பு தகவலையும் வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் தமிழ்நாடு ரயில்வேலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். எந்த ஒரு எக்ஸாம்ஸும் இல்லாமல் டேரெக்டாக உங்களுக்கு ரயில்வே ஜாப்பில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரயில்வே துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ இந்த ஜாப்புக்கு 30/6/2025 இந்த டேட்டில் இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் 27,500 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரி சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூ மட்டும்தான், எந்த ஒரு எக்ஸாம்ஸும் இல்லை. ஸோ உங்களுக்கு போட்டி வந்து இது மாதிரியான ஜாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குறைவாக தான் வந்து இருக்கும். 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ என்னென்ன போஸ்டிங் இருக்குது, எப்படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும், ஸோ இன்டர்வியூ எங்கே நடக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா சவுத்தர்ன் ரயில்வே ஆஃபீஸ் ஆஃப் த டிவிஷனல் ரயில்வே மேனேஜர் சேலம் டிவிஷன்லேருந்து கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஸோ செலெக்ஷன் டீச்சர்ஸ் ஃபில்லிங் ஆஃப் த டீச்சர்ஸ் வேகன்சிஸ், அதாவது ரயில்வே சீனியர் செகண்டரி ஸ்கூல் சிபிஎஸ்சியில் ஈரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரயில்வே சீனியர் செகண்டரி ஸ்கூல் சிபிஎஸ்சி இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ வந்து 30/6/2025 மண்டே இந்த டேட்டில் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ண இருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் பிஜிடி கெமிஸ்ட்ரியில் வந்து கேட்டிருக்காங்க. ஒரு வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. 27,500 வரைக்கும் வந்து சேலரி சொல்லியிருக்காங்க. ட்ரைனடு கிராஜுவேட் டீச்சர் டிஜிடி மேத்தமேட்டிக்ஸ் 2 போஸ்டிங் இருக்குது. 26,250 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. ட்ரைனடு கிராஜுவேட் டீச்சர்ஸ் டிஜிடி சோசியல் சயின்ஸு 26,250 வரைக்கும் வந்து உங்களுக்கு சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரைனடு கிராஜுவேட் டீச்சர் டிஜிடி தமிழ் உங்களுக்கு 26,250 வரைக்கும் சேலரி, ஒரு போஸ்டிங் இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 விதமான கேட்டகரியில் உங்களுக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் கெமிஸ்ட்ரிக்கு 1, அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் 2, சோசியல் சயின்ஸ் 2, அடுத்தது தமிழ் 1, இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சேலரி உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே 27,500, 26,250, ஸோ இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதுக்கு வந்து இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் 24/6/2025 தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தென் உங்களுக்கு எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் 30/6/2025 இந்த டேட்டில் காலையில் 9 மணிக்கு உங்களுக்கு இன்டர்வியூ வந்து நடக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து வென்யூ பொறுத்த வரைக்கும் ரயில்வே சீனியர் செகண்டரி ஸ்கூல் சிபிஎஸ்சி ரயில்வே காலனி ஈரோடு 638/002 இந்த அட்ரஸில் தான் வந்து இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ண இருக்காங்க. தென் அடுத்தது உங்களுக்கான ஏஜ் லிமிடேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 18 to 65 வயதுக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி பிஜிடிக்கு மாஸ்டர் டிகிரி இதில் ஒரு 50% ஆஃப் மார்க்காவது வச்சுருக்கணும். அண்டு பிஎட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் போதுமானது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 இயர் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன். ஸோ இது வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்கனாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அல்லது சீனியர் செகண்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் 50% ஆஃப் மார்க்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது பிஎஸ்சி பிஎட்டில் உங்களுக்கு 50% ஆஃப் மார்க்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னாலும் வந்து போதுமானது அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. சோசியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிராஜுவேஷன் ஹிஸ்ட்ரி ஆர் ஜியாகிரஃபி, ஸோ இது மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் சரி, டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் நீங்கள் முடிச்சிருந்தீங்கனாலும் சரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கிராஜுவேஷன் 2 இயர் டிப்ளமோ அல்லது தமிழ் பார்த்திங்க அப்படின்னா 50% ஆஃப் மார்க் இருந்துச்சுனாலும் போதுமானது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இருக்கும். ஸோ அது வந்து 1:3 ரேஷியோவில் வந்து எடுப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து டீட்டெயிலாக படித்து பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 14 வகையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ், அதாவது 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, யூஜி அல்லது பிஜி டிகிரி, டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா அதனோட டிகிரி மார்க் ஷீட்ஸு, அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் இருந்துச்சுன்னா டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸு, ஸோ இதெல்லாமே எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஒரிஜினல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கொண்டு போகணும். நீங்கள் எதாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ஓசி, ஸோ அதெல்லாமே வந்து நீங்கள் கொண்டு போகணும் அப்படிங்கிறது வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஃபர்தர் ஏதாவது டீட்டெயில் வேணும்னாலும் 0424228189 அப்படிங்கிற இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து போட்டி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது மாதிரியான போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் போட்டி குறைவாக தான் இருக்கும். இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். சவுத்தர்ன் ரயில்வே ஆஃபீஸ் ஆஃப் த டிவிஷனல் ரயில்வே மேனேஜர் சேலம் டிவிஷனில் கொடுத்துருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தொடர்ந்து நம்ம சேனலை விசிட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.
நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியது, அதாவது எந்த ஒரு காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க, தமிழ்நாடு வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் ரிசல்ட் வந்து கொடுக்கக்கூடிய காலேஜ், கோச்சிங் எது நல்லா இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட், நீங்கள் வந்து 3rd இயர் படிக்கிற போதே வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா அரசு தேர்வில் கன்யூஸாகவே வந்து இவங்க ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய காலேஜ் தான் சீனாபுரம் கொங்கு வேளாளர் பாலிடெக்னிக் காலேஜ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, பெருந்துறையில் வந்து இருக்குது. ஸோ குன்னத்தூர் ரோடு, அதாவது ஈரோடு பார்த்திங்க அப்படின்னா பெருந்துறையிலேருந்து குன்னத்தூர் போகிற ரோட்டில் தான் வந்து இருக்குது. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கல்வி தகுதி வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து 1ஆம் ஆண்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். 2ஆம் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐடிஐ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸு அல்லது அக்ரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் இவங்க கொடுத்துருக்கூடிய பாடப்பிரிவுகள் என்னென்ன அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அடுத்து கம்ப்யூட்டர், கெமிக்கல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது மாதிரியான கேட்டகரியிலெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து படிக்கலாம். தென் இதில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டாப் ரிசல்ட் கொடுத்துருக்காங்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க காலேஜில், அதாவது தமிழ்நாட்டிலேயே வந்து அதிகமான மாணவர்கள் படிக்கக்கூடிய நம்பர் 1 காலேஜாகவும் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து பாலிடெக்னிக் காலேஜில் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு காலேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழ்நாட்டிலேயே. ஸோ அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டு காலேஜாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10th வந்து ரொம்ப மார்க்கு கம்மியாக எடுக்கிறவங்களையும் வந்து நல்ல கோச்சிங் கொடுத்துட்டு அதிகமான மதிப்பெண் வந்து வாங்க வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் பேர்த்ததோட டீட்டெயில் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் ரிசல்ட் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து அட்மிஷன் போடணும் அப்படின்னாலும் 8903858585 8903 85 85 85 அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இந்த டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.